நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரகுராம் வந்து அதிரடியான பல முடிவெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து எனக்கு மனைவியே கிடையாது. அவள் வந்து செத்து போயிட்டா சரியா? அவளை இந்த இடத்துலயே வந்து நான் தலை மூழ்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் மூழ்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ஜானகி வந்து எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசி பார்க்காங்க. மாயாக்காகவும் கதிர்க்காகவும் தயவுசெய்து வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். இந்த வீட்டில் வந்து நான் எடுக்கிறதா முடிவு, நான் எடுக்கிறதா சட்டம், அதைத்தான் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போனா நாங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பத்மா, உன்னே நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. உன் பையன் கட்டிட்டு வந்திருக்கானே ஒருத்தி, அவளும் இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பத்மா. ஆமாம் பத்மா, நீயும் உன் பையன் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே அவனும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிளம்புங்கன்னா கிளம்புங்க, நான் எடுத்த முடிவு அவ்வளோதான், இனிமேல் அதுக்கு வந்து மறுபேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து கத்திடுறாங்க. உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நீங்கள் எடுத்த முடிவு சரினா அப்புறம் நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், இனிமேல் வந்து நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நானும் அவங்களோடைய வந்து கிளம்பி போக போகிறேன், எனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்காங்க. அதை கேட்டவொடனே நம்ம ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓ அப்படியா, சிவராம் போய் ஒரு பானை தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஜெய் ரகுராம் இதனால் வந்து யோசிச்சு முடிவு பண்ணுறா, தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் எடுத்த முடிவுனா அது அவ்வளோதான், இனிமேல் வந்து அவன் எனக்கு மனைவியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவனையும் பார்த்தா ஜானகிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்ன சிவராம் பார்த்துக்கிட்டு இருக்க, தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயக்கப்பட்டுக்கிட்டே போய் தண்ணியெல்லாம் கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த பானை தண்ணியை வாங்கி விறுவிறுன்னு தலை மூழ்கிடுறாரு. டக்குன்னு அந்த தலையில் வந்து அந்த இடத்துலேயே வந்து ஊற்றிட்டு வந்து இது இனிமேல் வந்து ஜானகி வந்து எனக்கு மனைவியே கிடையாது, இது வரைக்கும் என்னோடய எல்லா முடிவுக்கும் அவள் கூட இருந்திருக்கா, நான் அவளை மனைவியாக தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி என் மனைவி வந்து செத்து போயிட்டா, இனிமேல் வந்து எனக்கு மனைவியே கிடையாது, அவளை இந்த இடத்துல நான் தலை மூழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தலை மூழ்கிட்டு அப்படி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு மாயா வந்து பேசுகிறாங்க. பெரியப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தொடுறாங்க. கையை விட வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளி விட்டுறாங்க. அடுத்து மாயா வந்து எதுவுமே பேசலை, அமைதியாக போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கார்த்தி வந்து காலெல்லாம் விழுக ஆரம்பிச்சிடறாரு. மாமா நான் சொல்கிறத கேளுங்க மாமா, அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலெல்லாம் தொட்டு கும்பிட்றாரு. டக்குன்னு காலோட எத்தி உதச்சி விட்டுறாரு. டேய் ஓடுறா, ஒன்றால் தாண்டா இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு அவமானப்பட்டு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை எத்தி அங்கிட்டு தள்ளி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி அந்த இடத்துல கண்கலங்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.